திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு படபடப்பு வர்றது. அதே மாரி எத பார்த்தாலுமே டக்குன்னு ஒரு பயந்துர்றது. அது வந்து இட் இஸ் நாட் அ மென்டல் ஹெல்த் டிஸார்டர். இப்ப வந்து நாள்ல ஒருத்தருக்கு வந்து இந்த பேனிக் அட்டாக் வந்து நார்மலாவே வரதான் செய்யும். இதுக்கு வந்து கிரைட்டீரியாவே கிடையாது. இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும், இந்த ஏஜ் குரூப் பீப்புளுக்கு தான் வரும், ஒரு எல்டர் பீப்புள் தான் வரும், ஒரு யங்கர் பீப்புள் தான் வரும், ஒரு குழந்தைக்கு தான் வரும், ஒரு சைல்டுஹுட் ஃபேஸ்ல தான் வரும் அப்படின்றது வந்து நம்ம வரையறுக்க முடியாத நோய் தான் வந்து இந்த பேனிக் அட்டாக். அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அதாவது எண்ண அலைகளை ஓட விட்டுட்டே இருக்கிறது, பிளஸ் மன பதட்டத்தோடயே இருக்கிறது, எப்ப பார்த்தாலுமே எதையாச்சும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தா கூட உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, அப்நார்மலா இருக்கு, எனக்கு வந்து எனக்கு இறந்துருவோமோ அப்படின்ற கூட ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த மாதிரி டைமிங்ல வந்து நீங்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேனிக் அட்டாக் பற்றி பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாக நம்மளுக்கு விளக்கமாக பதில் சொல்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரேவதி மேம் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேனிக் அட்டாக் பற்றி பார்க்க போகிறோம். பேனிக் அட்டாக் அப்படின்னா என்ன? இப்போ நார்மலாக ஒரு பயம் வருது அப்படின்னா பயத்திலிருந்து இது எப்படி வேறுபடுத்தலாம், அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பேனிக் அட்டாக்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து காரணமே இல்லாமல் பயப்படுறது. அடுத்து வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு படபடப்பு வர்றது. அதே மாதிரி எதை பார்த்தாலுமே டக்குன்னு ஒரு பயந்துடுறது. அது வந்து இட் இஸ் நாட் அ மென்டல் ஹெல்த் டிஸார்டர். இப்போ வந்து நாளில் ஒருத்தருக்கு வந்து இந்த பேனிக் அட்டாக் வந்து நார்மலாகவே வரதான் செய்யும். ஓகேவா? இது வந்து இது வந்து ஒரு மென்டல் டிஸார்டரும் வந்து கிடையவே கிடையாது. இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேனிக் அட்டாக் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு படபடப்பு வரலாம், பால்பிட்டேஷன் வரலாம், ஒரு சிலருக்கு டிங்லிங் பெயின் வரலாம், ஒரு சிலருக்கு நடுக்கம் வரலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குமட்டல் வரலாம், வாமிட் வர மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிலருக்கு எனக்கு செஸ்ட் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. உயிரே போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது அப்படின்னா தட் இஸ் பேனிக் அட்டாக். ஆனால் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஹார்ட் அட்டாக். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இருதயத்தில் உள்ள அந்த வால்வில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வால்வுலர் டிசீஸு, இல்லைன்னா அதில் போகிற ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஆர்ட்ரியில் வந்து ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஹார்ட் அட்டாக். சரிங்களா? அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாடையில் வந்து ஒரு இறுக்கம் வரும், ஒரு பரவு வலி வரும், தொடர்ச்சியாக வந்து ஒரு கை ஃபுல்லாகவே எனக்கு லெஃப்ட் ஃபுல்லாகவே வலிக்குது டாக்டர், விரல் வரைக்கும் வலி பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வந்து ஹார்ட் அட்டாக். பேனிக் அட்டாக்னா எந்த ஒரு காரணமே இல்லாமல் பயத்தை தொடர்ந்து வரக்கூடியது தான் பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக் வந்து சில சிம்டம்ஸ்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வரக்கூடியதுன்னு சொல்லியிருந்தீங்க. பேனிக் அட்டாக் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை ஜெனட்டிக் ரிலேட்டடாக வரதா? ஜெனட்டிக்காவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து கிரைட்டீரியாவே கிடையாது. இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும், இந்த ஏஜ் குரூப் பீப்புளுக்கு தான் வரும், ஒரு எல்டர் பீப்புள் தான் வரும், ஒரு யங்கர் பீப்புள் தான் வரும், ஒரு குழந்தைக்கு தான் வரும், ஒரு சைல்டுஹுட் ஃபேஸில் தான் வரும் அப்படின்றது வந்து நம்ம வரையறுக்க முடியாத நோய் தான் வந்து இந்த பேனிக் அட்டாக். யாராச்சும் அதிகப்படியான ஒரு த்ரெட்டில் இருக்காங்க, ஒரு ஃபிசிக்கல் த்ரெட்டில் இருக்காங்க, தே மேபி எந்த ஏஜ் குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம பிரெயினில் இருந்து ஒரு சிக்னல் வரும், தட் இஸ் வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நார்மலான பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பிரெயின் கொடுக்குது. அதுதான் வந்துட்டு பேனிக் அட்டாக். இப்போ பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ என் பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் உடனே அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது? பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும். நமக்கு எய்தர் படபடப்பே இருக்கு, இல்லை எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, எனக்கு திடீர்னு கை கால்லாம் நடுக்கமாக இருக்கு, பதட்டமாக இருக்கு, எனக்கு படபடப்பாக இருக்கு டாக்டர், எனக்கு ஜில்லுன்னு வேர்க்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்டை கண்ட்ரோலை வச்சுட்டு ஒரு ஆழமான டீப் பிரீத் எடுக்கணும். அதாவது நம்மளோட மூச்சை வந்து நல்லா அதாவது ஒரு இன்டேக் பண்ணி இன்ஸ்பிரேஷன் பண்ணி அண்ட் எக்ஸ்பிரேஷனும் பண்ணணும். அதாவது மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட லங்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ஹார்ட்டுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் ஈவனாக போய் அவங்களோட மைண்டை வந்து அது காம் பண்ணும். ஸோ வந்து அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்டோட காம்னஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஃபெமிலியராக எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராவது வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்மளுக்கு ஒரு பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வருமா? கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது இந்த பேனிக் அட்டாக். அதாவது அந்த பர்சன் வந்து இதை பார்த்து தான் பயப்படுறாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. காரணமே இல்லாமல் ஒரு பயம், நமக்கு இப்படி ஆயிருமோ,
இப்படி ஆயிருமோ, இவங்க சொல்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமோ, நம்மளை ஏதாவது த்ரெட்டன் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த அட்டாக்கே வரும். இப்போ திங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங்கில் வந்து அது சேராது. கண்டிப்பாக வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை தூக்கமின்மையில் இருந்தால் கூட இந்த பேனிக் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மூட் ஸ்விங்ஸு, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அதாவது எண்ண அலைகளை ஓட விட்டுட்டே இருக்கிறது, ப்ளஸ் மன பதட்டத்தோடய இருக்கிறது, எப்போ பார்த்தாலுமே எதையாச்சும் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு காமாக வச்சுக்கணும். ப்ளஸ் நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸை நம்ம கரெக்டாக வந்து இது பண்ணணும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பிரெயின்லேருந்து செரட்டோனின் அப்படின்னு சுரக்கும். இன்கேஸ் அந்த லெவல்லாம் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இந்த செரட்டோனின் அப்படின்றது வந்து நேச்சுரலாகவே வந்து வாழைப்பழத்தில் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து அதனால தான் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும். இது வந்து ஒரு நமக்கு நல்லாவே வந்துட்டு தூக்கத்தையும் கொடுக்கும், ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட மூட் ஸ்விங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம்? இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து மெடிடேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். மெடிடேஷன் வந்து டெய்லி வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து ஆழமான சுவாச பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயாமம் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டடாக வர அட்டாக்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மனசை வந்து அமைதிப்படுத்துக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு காமா வச்சுக்கிறதுக்கு வந்து இஞ்சி மாதிரியான டீ, இஞ்சி புதினா சேர்ந்த டீ இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். நேச்சுரலான க்ரீன் லீவ்ஸ் சேர்ந்த டீஸ் வந்து அவங்க நிறைய எடுத்துக்கும் போது நமக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்பவே காமாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்ரீவர்மாவில் வந்து நமக்கு மானசா கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் போது காலையில் 2 இரவு 2 எடுத்துக்கும் போது நம்மளோட மனம் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த தூக்கமின்மை பிரச்சனையும் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இது இல்லாமல் நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த பேனிக் அட்டாக்லேருந்து நம்ம வராமலையும் தடுக்கலாம், வந்துட்டாலும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனேட்டட் ட்ரிங்க்கு, பெயர் சொல்ல விரும்பல, கார்பனேட்டட் ட்ரிங்க் எடுக்கிறதுனால வரலாம். இல்லை அடல்டர்டு கீ, நெய், அடல்ட்ரேஷன் பண்ணப்பட்ட கீ இதிலெல்லாம் சமைக்கப்பட்ட உணவுகள், அது வெளியே வந்து கிடைக்கக்கூடிய துரித உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா வந்து இது வந்து இந்த இந்த எபிசோட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே குறையும். இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். ப்ளஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம மைண்டை காமாக ஆக்கக்கூடிய கற்றாழை மாதிரியான மூலிகைகளை வந்து நம்ம நிறையா எடுக்கலாம். நிறைய சிம்டம்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த சிம்டம்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜ் மேம்? இப்போ வந்து உங்களுக்கு பதட்டத்தோட கூடிய செஸ்ட் பெயின், செஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அப்நார்மலாக இருக்குது, எனக்கு வந்து எனக்கு இறந்துருவோமோ அப்படின்ற கூட ஒரு பயம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நீங்கள் மருத்துவரை ஆலோசித்து அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங், பெஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் கேட்டுட்டு ப்ளஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியான மெடிடேஷன் ப்ளஸ் யோக பயிற்சிகள் ப்ளஸ் நம்மளோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து எண்ணெய் தடவு முறை, தொக்கண முறைகள் இதெல்லாம் எடுக்கும்போது மனசுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகி மைண்டு வந்து ஓப்பன் அப் ஆவாங்க. மெடிடேஷன் ப்ளஸ் வந்து யோக பயிற்சிகள் வந்து செய்யலாம். எளிமையான யோக பயிற்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராணாயாமம் வந்து செய்யலாம். பிராணாயாமம்ன்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லெஃப்ட் நாசியில், அதாவது இடது பக்கம் நாசியில் வந்து நல்லா வந்து மூச்சை உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் நம்மளோட வலது நாசியில் விடணும். இந்த மாதிரியான டெக்னிக்ஸை வந்துட்டு நம்ம டெய்லி ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மனம் வந்து ரொம்பவே காமாயி நம்மளோட உடம்பும் வந்து ரொம்பவே காமாயிடும். ஓகே மேம், இன்னைக்கே பேனிக் அட்டாக் எதனால் வருது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதால ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஜனவரி 2ஆம் வாரம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 8ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில்
காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும். 10ஆம் தேதி சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992444111. ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசி நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.